ஐபிஎல்லுடைய 6th மேட்ச் கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்கா, அப்போ தான் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியும். சப்போர்ட்டே வரல, அதனால தான் வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போட முடியல. சரி, ஓகே. இந்த மேட்ச்சை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, லெஸ் ஹைப்பாக தான் வந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துருங்க, மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மேட்ச்சை அதில் கிராக் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். டாஸை கேகேஆர் தான் ஜெயித்தாங்க, எப்பவும் போல் பவுலிங் எடுத்தாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்கல, எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயித்தாங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஓப்பனிங் வேறு லெவல், வெறித்தனமாக பிரித்து எடுத்திருந்தாங்க. 7 ஓவருக்கு 100 அடிச்சிட்டாங்கங்க. ஆக்சுவலி 7 ஓவருக்கு 100 கண்டிப்பாக 300 போயிடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேருக்குமே அன்லக்கி நம்பராக 21 இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அபிஷேக் சர்மா பார்த்திங்கன்னா 21 பாலுக்கு 48 ரன்னு 50 அடிக்க போகிற நேரத்தில் டக்குன்னு அவுட் ஆகிட்டார். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டுமே 46 ரன் 21 பாலுக்கு அவரும் 50 அடிக்க போகிற நேரத்தில் கரெக்டாக அவுட் ஆகிட்டார். 2 பேருடைய விக்கெட்டு போயிடுச்சு. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 7 ஓவருக்கு 100 அடிச்சிருந்துச்சா, இன்னொரு 100 அதாவது ஸ்கோர் 200 எப்போ திரும்ப வந்துச்சு, 18வது ஓவருக்கு மேலே தான் வந்துச்சு. 11 ஓவர் இன்னொரு 100 ரன் அடிக்க எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நல்லா கட்டுப்படுத்திட்டாங்க கேகேஆர். நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாஸனும் தான் ஜோடி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் போயிட்டே இருந்துச்சு. முசர்பானி சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தார். முசர்பானி தான் ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட்டை எடுத்து கிராக் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கேப்டன் இஷான் கிஷனுடைய விக்கெட்டையுமே தூக்கியிருந்தார். அந்த கேட்ச் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ தரையோட பட்ட மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டான கேட்ச் தான் கொடுத்துட்டாங்க. முசர்பானி சூப்பராக போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும் கிளாஸனும் ஜோடி சேர்ந்துருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லோவாக ஆடி இருந்தாங்க, ஏன்னா அவங்களால ஆட முடியல. கிளாஸன் வந்துட்டு பொறுப்போடு ஆடி இருந்தார், பேட்டை பெருசாக விடல. கரெக்டாக அவர் பார்த்திங்கன்னா 35 பாலுக்கு 52 ரன் அடிச்சிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி 24 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருந்தார். இவங்க 2 பேர் பொறுமையாக கொண்டு போனதால் கடைசியில் 226 ரன் 10 விக்கெட் இழப்புக்கே எடுத்திருந்தாங்க. முசர்பானி 4 விக்கெட் எடுத்திருந்தார். அந்த 4 விக்கெட்டில் கிளாஸன் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்திருந்தார். இப்படியாக ஸ்கோரை எப்படியோ கட்டுப்படுத்தி 227 டார்கெட்டாக கேகேஆர் ஆடி இருந்தாங்க. கேகேஆரில் ஃபின் ஆலனு போன மேட்ச் மாதிரியே எடுத்துடனே பேட்டை வீச ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. சூப்பராக ஆடினார். பிடிச்ச எல்லா பாலுமே 4-6ங்க. 6 பால் பிடிச்சாரு, 4 4 2 6 அடிச்சிட்டாரு. 6 பாலுக்கு 28 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அர்ஷ்தூபே கரெக்டாக லைட்டாக தூக்கி போட்டாருங்க. போட்ட உடனே அவரால் எலிவேட் கொடுத்து அடிக்க முடியல. அதனால் நேராக அர்ஷ்தூபே கையிலேயே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். நல்ல பால் அது, அவுட் ஆகிட்டார். அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னு சொன்னால் கண்டிப்பாக 15 பால் 12 பால் 50 ஈஸியாக அடிச்சிருப்பார். ஃபினால் அவுட் ஆனதுக்கப்புறம் ரஹேனே விக்கெட்டை உனத்கட் இந்த மேட்ச்சில் சூப்பராக பண்ணியிருந்தார். சொல்லி வச்சு எடுத்தாருங்க. அவரை வந்து இதுக்கு முன்னாடி 5 தடவை அவர் எடுத்திருக்காராம. ரஹேனா இங்கே தான் அடிப்பார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டிங்கை செட் பண்ணி ரஹேனாவுக்கு ஒரு ஸ்லோவர் பால் போட்டு அந்த விக்கெட்டை தூக்கியிருந்தார். எனக்கு பார்க்குறக்கு உண்மையில நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கேமரூன் கிரீனை இஷான் மலிங்க அடுத்து கேமரூன் கிரீன் வந்தார். அவரை ஈஸியாக ஒரு ரன் அவுட் பண்ணி விட்டுட்டார். அதுக்கப்புறம் அங்கிரிஸ் ரகுவன்சியும் ரிங்கு சிங்கும் சேர்ந்து தான் ஸ்கோரை வந்து பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அங்கிரிஸ் ரகுவன்சி 50 அடிச்சிட்டார். 50 அடிச்சிருந்தாலுமே ஒரு வந்து மோசமான ரன் அவுட்டுங்க, மிக்ஸ்அப் ஆயிடுச்சு. இவர் வந்துட்டு முன்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இஷான் மலிங்கா ஒரு சூப்பரான த்ரோ அடிச்சிருப்பார். சூப்பரான த்ரோவால் பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆகிருச்சு. இஷான் மலிங்கா இந்த மேட்ச்சில் சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருந்தாருங்க. 2 ரன் அவுட் அவர் கையால் தான் போச்சு. ரன் அவுட் மட்டும் கிடையாது, 15வது ஓவர் அவர் தான் போட்டார். அந்த ஒரு ஓவரில் மட்டும் ரமன்தீப் சிங்கையும் சுனில் நரேனையும் சேர்த்து தூக்கியிருப்பார். சுனில் நரேனுக்கு ஃபஸ்ட்டு 6 கொடுத்துருவார், 6 அடிச்சிடுவார். அப்புறம் தெரிஞ்சே தூக்கி போட்டு சுனில் நரேனை ஈஸியாக விக்கெட் எடுத்துருவார். இஷான் மலிங்கா 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப கொலாப்ஸுங்க. எங்கேயோ போய்ட்டு இருந்த ஸ்கோர் அப்படியே ட்ராப் ஆகிருச்சு. சிவம்குமாரும் சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தார். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இடையில 2 விக்கெட்டை வந்து அசால்ட்டாக தூக்கிட்டார். இந்த ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் உனத்கட் வந்து கடைசி நேரத்தில் கடைசி 2 விக்கெட்டை சூப்பராக எடுத்துட்டார். இப்படியாக நிதிஷ்குமார் 2 விக்கெட் அண்டு இஷான் மலிங்கா 2 விக்கெட், உனத்கட் 3 விக்கெட்னு எடுத்ததால் ஆல் அவுட் ஆகிட்டாங்க கேகேஆர். பரிதாபமாக 161 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 65 ரன் வித்தியாசத்தில் கேகேஆரை பீட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். 65 ரன் வித்தியாசம் சிஎஸ்கே விட கம்மி தான். அதாவது சிஎஸ்கே வந்து இதை விட மோசமாக தோச்சு, அதுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தோல்வியாக முடிஞ்சுது. ஸோ எனக்கு இந்த மேட்ச்சில் பிடிச்சதே என்னென்னு கேட்டிங்கன்னா, உனத்கட் இஷான் மலிங்கா 2 பேருடைய ஃபீல்டிங். உனத்கட் 2 கேட்ச் எடுத்திருந்தார், 3 விக்கெட் எடுத்திருந்தார். இஷான் மலிங்கா 2 ரன் அவுட், கேமரூன் கிரீனு
ஆங்கிரிஸ் ரகுவன்சி, அதே மாதிரி உனத்கட்டுமே ரிங்குவோட கேட்ச் எடுத்திருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் ஸ்டார் பர்ஃபார்மர்ஸாக இருந்தாங்க. இன்னொன்று அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா தோற்றுருவாங்க அப்படிங்கிற இந்த ஐபிஎல்லுடைய அந்த கோடை வந்து கிராக் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். அதனாலே இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக அமைஞ்சிருந்துச்சு. அடுத்த மேட்ச் பிபிகே சிஎஸ்கே அந்த மேட்ச் கண்டிப்பாக தோற்றுரும். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா இதை நான் லேட்டாக போடுறேன். சிஎஸ்கே தோற்றுரும். நான் இதை கட் பண்ணி அடுத்த வீடியோவில் சேர்க்குறேன்.